Hello everyone, welcome back to the series of the lesson toward the parable of our Lord Savior Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகளுக்குண்டான தொடர் சத்தியத்துக்குள்ளாய் உங்கள் அனைவரையும் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கும் கூட இந்த பாடத்தினுடைய 11ஆம் பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த 11வது ஊமையை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த பாடத்தின் ஊமைகளை பற்றியதான ஒரு சின்ன அறிமுகத்தை நாம் ரிவ்யூவாக நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் முதலாவதாக ஒரு ஊமையிலிருந்து மட்டும் பெறப்படும் ஒரு கோட்பாடின் பெயரை சொல்லுங்கள் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக பதில் எதுவும் இல்லை. ஒரு ஊமையிலிருந்து மாத்திரம் நாம் ஒரு புதிய ஒரு கோட்பாடை நாம் என்ன செய்ய முடியாதுங்க, நாம் பெற முடியாது. இது ஊமையில் மாத்திரமல்ல, ஒரு உருவ மொழி அடிப்படையிலிருந்து நாம் ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு காரியத்தை ஒரு கோட்பாடை நாம் பெற முடியாது. ஆகவே ஒரு கோட்பாடு என்பது ஒரு காரியம் இல்லாமல், அது ஒரு காரியத்தோடு மாத்திரம் இல்லாமல் மற்ற வேத வசனங்களோடு அது ஒற்றி போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இரண்டாவதாக லூக்கா நற்செய்தியில் மட்டும் காணப்படும் ஊமைகள் ஏதாவது இருக்குதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தி புஸ்தகங்களில் மிக அதிகமான ஊமைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு மத்தேயு, மார்க்கு போன்ற வேத புத்தகங்களை சுவிசேஷ புஸ்தகங்களை காட்டிலும் இந்த லூக்கா புஸ்தகங்களில் அதிக ஊமைகள், அங்கு சொல்லப்படாத ஊமைகள் கூட இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில ஊமைகள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, காணாமல் போன காசு, கெட்ட குமாரன், மூத்த சகோதரன், நல்ல சமாரியன், அறிவற்ற செல்வந்தன், கனியற்ற அத்திமரம், பெரிய விருந்து, நேர்மையற்ற நீதிபதி, அங்கு பவுண்டு நாணயங்கள், பரிசெயனும் வரி வசூலிப்பவனும், இரு கடனாளிகள், கோபுரம் கட்டுதல், போருக்கு செல்லும் அரசன், பயனற்ற பணியாளன் என்று இந்த ஊமைகள் எல்லாம் ஊமைகள் லூக்கா புஸ்தகத்தில் மாத்திரம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஊமைகளாக இருக்கிறது. அடுத்ததாக ஒரு சர்ச்சைக்குரிய கதைகள் ஊமைகள் என்று அழைக்கப்படுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் ஜெகோவா விட்னஸ் போன்ற பிற நாமகான டினாமினேஷன் காங்கிரிகேஷன்ஸ் அல்லது ப்ரீச்சர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில கதைகளை ஊமைகளாக அவர்கள் சித்தரிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சில கதைகளை தன்னுடைய ஊழிய வாழ்க்கையில் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஊமைகள் அந்த கதைகளை ஊமைகளாக அவர்கள் சித்தரிக்கிறார்கள். உதாரணத்திற்கு லாசரஸ் கதையை அவர்கள் ஒரு ஊமை என்று குறிப்பிடுகிறார்கள். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மரணத்திற்கு பின்னாக உணர்வு இல்லை என்ற அதாவது மரணத்திற்கு பின்பு ஒரு மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய உணர்வு இருக்கும் என்பதில் அவங்களுக்கு என்ன இல்லைங்க, அவங்களுக்கு அங்கு அந்த கோட்பாடு அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அதனால அவர்கள் அந்த கதையை ஊமைகளாக ஒரு உருவ காரியங்களாக அங்கு சித்தரிக்க அவர்கள் என்ன செய்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இன்னொரு கதையை சொல்லியிருப்பார். திராட்சை செடி மற்றும் கொடியை பற்றிய கதையை ஒரு ஊமையாக அங்கு சொல்லுகிறார்கள். இதை பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேகர் ஒரு சபை இன்னொரு சபை காட்டிலும் அது சிறந்ததுதான் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக இந்த ஒரு கதையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் போன்ற வசனங்கள் எல்லாம் ஒரே சபை ஒரே ராஜ்யம் இருக்கிறது என்பதை நமக்கு என்ன செய்யுதுங்க, மிக ஆழமாக வலியுறுத்துகிறது. அப்போ இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான சபைகள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை, அங்கீகரிக்கப்பட்ட சபை அங்கு ஒரு சபை என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஊமைகளை பற்றியதான புள்ளி விவரங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஊமைகள் அடிப்படையில் உருவான பாடல்கள் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, ஐ லவ் த கிங்டம், பில்ட் ஆன் த ராக், சீயிங் த லாஸ்ட், த 90 and 9 போன்ற பாடல்கள் இந்த ஊமையிலிருந்து பெறப்பட்ட பாடல்களாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகள் இந்த ஊமைகளால் 30-33% அங்கே நிறைந்தவைகளாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சரி பிரியமானவர்களே,
Now let us go to our next lesson, that is the empty house. காலியான வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு ஊமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்ததும் அதற்கான விளக்கங்களையும் நாம் பார்க்கிறோம். இந்த காலியான வீடு அப்படிங்கிற ஊமை 2 இடங்களில் அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதித்தது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43 45 வரையிலும், அங்கு லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21 24 26 வசனம் வரைக்கும் ஆகிய இந்த 2 பகுதியிலும் இந்த ஊமையானது அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஊமையினுடைய ஒரு முக்கிய கருப்பொருள் என்ன? வாட் இஸ் த தீம் ஆஃப் திஸ் பேரபிள்? இந்த கருப்பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நடுநிலையின் ஆபத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நீங்கள் நடுநிலையாக இருக்க முடியாது, நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்தே தீர வேண்டும். அதாவது சில நேரங்களில் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒரு லூக் வார்மாக இருக்கும். நம்ம சாத்தானுடைய பக்கமும் போக மாட்டோம், தேவனுடைய பக்கமும் போக மாட்டோம். ஒரு நடுநிலையான ஒரு பயணத்தில் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கும். அப்போ இந்த நடுநிலையினுடைய ஒரு ஆபத்தை குறித்து தான் இந்த ஊமையின் மூலமாக ஆண்டவர் எச்சரிக்கிறார். இதனுடைய ஒரு முக்கிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நாம் தீமையை நன்மையால் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஊமையினுடைய ஒரு முக்கிய பாடமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தீமையை நன்மையினால் நம்ம மாற்றவில்லை என்றால் நாம் முன்பிருந்த நிலைக்கு நாம் திரும்பக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆன்மீக ரீதியில் நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். அப்போ நாம கிறிஸ்துவாய் மாறின பிறகு நம்மிடத்திலிருந்து கெட்டதை நாம வெளியேற்றுவது மற்றும் போதாது, அந்த வெளியேற பெற்ற இடத்தில் நாம் மீண்டும் ஒரு நன்மையான விஷயங்களை நாம் அங்கு தக்க வைக்க வேண்டியது அவசியம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊமையின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை தரக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஜீசஸ் வாண்ட் அவர் லைஃப். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை, த குவாலிட்டி ஆஃப் லைஃப், தனது பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை குறித்து அவர் மிகுந்த அக்கறையுடையவராக இருக்கிறார். அப்போ நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய தரத்தை கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த ஊமின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஒரு பெயர் அளவிலான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மிடத்துல என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. மாறாக இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல், அதை பற்றிய கவலை இல்லாமல் இருக்கிறது. அன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அனல் இல்லாமல், குளிர்ச்சியற்ற ஒரு நிலையில, அலட்சியமான ஒரு நிலையில அவர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம், நாம் எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. சரி, இந்த ஊமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கு நிகழ்ந்த சூழல்கள் என்ன, எப்படிப்பட்ட ஒரு சூழல் மத்தியில் ஆண்டவர் இந்த ஊமையை பேச வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் பெயல்செபூல் என்று சொல்லக்கூடிய ஒரு பிசாசை துரத்தும் பொழுது அங்கிருக்கிற ஜனங்கள், இவர் பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறார் என்று அவர் மீது குற்றம் சாட்டினதை நாம் அந்த மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் பொழுது ஒரு பிசாசினுடைய தலைவனுடைய பெயரை சொல்லி, இவரும் பிசாசினுடைய தலைவனாய் இருக்கிறார், அந்த தலைவனுடைய அடிப்படையில் தான் இவர் பிசாசை துரத்துகிறார் என்று இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். அப்போதான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு சிறந்த போதனை தருகிறார். அதாவது தனக்கு தானே விரோதமாய் இருக்கிற எந்த ராஜ்யம் நிலை நிற்காது, தனக்கு தானே விரோதமாய் இருக்கிற எந்த வீடும் என்ன செய்யாதுங்க, நிலை நிற்காது. இதே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, சாத்தானையே துரத்தினால் அவனது ராஜ்யம் எப்படி நிற்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் கேட்டிருப்பார். ஆகவே ஆண்டவரின் சபையும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதை இங்கு வேதத்தின் மூலமாக தேவன் மீண்டும் வலியுறுத்துகிறார். ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கும்போது அது நிலை நிற்காது. ஒரு சாத்தான் எப்படி தனது கூட்டத்திற்கு எதிராக அவன் நிலை நிற்பான், அப்படி சாத்தான் தனக்கு எதிராகவே நிலை நின்றால் அவனுடைய கூட்டம் எப்படி வளரும்? பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஒரு
வாதமானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவர் இன்னொரு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கும் பொழுது அங்கு சபை வளராது. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு எதிராக இருக்கும்போது அங்கு சபை பிளவுபடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 1:10 சொல்லும் பொழுது, நீங்கள் உங்களுக்குள்ளாக பிரிவினை இல்லாமல் ஏக சிந்தனையும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் 17வது அதிகாரத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு அவரை பின்பற்றக்கூடிய ஜனங்கள் பிரிவினைகள் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை அங்கு வலியுறுத்துகிறார். ஆகவே வேதமானது ஒவ்வொரு முறையும் நமக்குள் பிரிவினைகள் இல்லாமல் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த சூழல்ல அவர் மீது குற்றம் சாட்டினதோடு நிற்காமல் அவரிடத்துல எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று கேட்டார்கள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த பொல்லாத சந்ததிக்கு 2 அடையாளம் தான் இருக்குது. ஒன்றை யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யோனாவை தவிர உங்களுக்கு வேறு அடையாளம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. 2வது, தென்னாட்டு அரசியை குறித்து, அந்த சாலமோனை பார்க்க வந்த அந்த அரசியை குறித்து அவர் சொல்றாரு, அந்த சாலமோனையும் யோனாவையும் தவிர உங்களுக்கு வேறு அடையாளங்கள் இல்லை. அங்கு யோனாவையும் சாலமோனுக்கும் அவர்களை இருவரை விட பெரியவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு வலியுறுத்துகிறார். அப்ப யோனாவையும் சாலமோனையும் காட்டிலும் பெரியவர் அவர்களோடு இருக்கிறார் என்றால் அவர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவரே தேவனுடைய குமாரனாகிய இம்மானுவேல் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அப்போ லூக்கா 11:23 இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரம், என்னோடு இராதவன் எனக்கு விரோதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னோட கூட சேராதவன் அவன் சிதறடிக்கப்படுகிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரின் பக்கமோ அல்லது அவருக்கு எதிராகதான் நாம் இருக்க முடியும். ஒன்று, நம்முடைய ஆண்டவர் பட்சத்தில் இருக்க வேண்டும். அப்படி நாம் அவர் பட்சத்தில் இல்லை அப்படின்னா அடுத்தது அவருக்கு எதிரானவர்களாக தான் நாம் இருக்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் தீமையை வெளியேற்றுவதை விட அந்த வெளியேற பெற்ற இடத்துல நாம் ஒரு நன்மையினால் நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உண்மையில வலியுறுத்துகிறார். சரி, மத்தேயு 12:43 அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது அது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் அது காணாமல் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ 1ஆம் நூற்றாண்டு காலங்கள்ல அசுத்தாவிகள் இருந்தது உண்மை, அது மனிதர்களுக்குள்ளாக வாசம் பண்ணினது உண்மை அப்படிங்கிறத நாம வேதத்தின் பூர்வமாக நாம் இங்கே பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். அதுல எந்த சந்தேகம் இல்லை. வேதாமத்தில் இது பலமுறை அந்த 1 நூற்றாண்டுல குறிப்பிடக்கூடியதா இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? 1 நூற்றாண்டுல அசுத்தாவிகளும் பிசாசு பிடித்த மனிதர்களும் இருந்ததற்கான ஒரு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அங்கு ஆண்டவர் இதற்கான காரணம் கிறிஸ்துவுக்கும் அவருடைய அப்போஸ்தலருக்கும் பிசாசு மற்றும் நரகத்தினுடைய ஆவிகளின் மீதான அதிகாரம் மற்றும் வல்லமை இருக்கிறது என்பதை ஜனங்களுக்கு நிரூபிப்பதற்காக அன்றைக்கு அவைகள் இருந்தது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே அந்த ஆவிகள் மனிதருக்குள்ளாக இருந்தாலும் கிறிஸ்துவோ அல்லது அப்போஸ்தலர்களோ அவர்களை எதிர்கொள்ளும் பொழுது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்ப இது எதையே வலியுறுத்தக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்போஸ்தலருக்கும் இந்த பிசாசுகளுக்கு மேலாக அவர்களுக்கு இருந்த அந்த அதிகாரத்தை அதை எடுத்து காட்டக்கூடியதா இருக்கிறது. அவைகளை காட்டிலும் இவர்கள் மேலானவர்கள் என்பதை இது உறுதி செய்யக்கூடியதா இருக்கிறது. அப்ப இந்த லூக்கா 10:17 அப்பொழுது அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அதற்கு அவர், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்றார். அந்த 70 பேரும் தங்கள் பணிகளை முடித்து திரும்பிய போது பிசாசுகள் தங்களுக்கு கீழ்ப்படிவதாக கூறினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள்
அவங்க சந்தோஷமாக வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்களை மாதிரி எங்கள் மேலேயும் பிசாசுகளை துரத்த முடியுதுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அதற்கு அவர்களுக்கு பதில் சொல்கிறாரு. என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். பிரியமானவர்களே, அற்புதங்கள் செய்வதை விட ஒரு மேலான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பதிவு செய்கிறார். அப்போ நீங்க அற்புதம் உங்களால செய்ய முடியறதுங்கிறத காட்டிலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அது என்ன சந்தோஷங்க? உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதத்தை செய்வதை காட்டிலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மேலான சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக மதவாதிகள், இன்றைக்கு அநேக நாமகாரண கூட்டத்தார்கள் இன்னைக்கு வரங்கள் இருக்கிறது தான் முக்கியம், அற்புதம் இருக்கிறது தான் முக்கியம், அந்நிய பாஷை பேசுறது தான் முக்கியம் அப்படின்ட்டு இன்றைக்கு அநேக இவைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இதை காட்டிலும் முக்கியமான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அது உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ இந்த அந்நிய பாஷை பேசுவதும் இன்றைக்கு அற்புதங்களை செய்வதும் அங்கு முடிந்து விட்டது, அதனுடைய காலங்கள் நிறைவாகி விட்டது என்பதை நாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியலாம் இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு அசுத்தாவை வெளியேறுவதற்கும் தேவ பக்திக்கும் இடையான ஒரு ஒப்புமையை அவர் உருவாக்குகிறார். அப்போ ஒரு அசுத்தாவை வெளியே போறதுக்காக நம்ம சந்தோஷப்படாம மாறாக நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படணும் அப்படின்னு சொன்னது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு தீமையான காரியங்கள் வெளியே போயிருச்சு அப்படிங்கிறதுல நம்ம சந்தோஷப்பட்டாலும் நன்மையான அதற்கு பதிலாக நன்மையான காரியம் எவை நம்முடைய இருதயத்தில் நம்ம வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம சந்தோஷப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம மதுபான பிரியராக இருக்கலாம், அதை கிறிஸ்துவராக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம அந்த பழக்கத்தை நம்ம விட்டிருக்கலாம். ஆனால் அந்த பழக்கத்திற்கு பதிலாக வேற எந்த ஒரு நல்ல பழக்கத்தை நம்முடைய இருதயத்தில் நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம்? அதற்கு பதிலாக நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளருவதற்காக வேற என்ன ஒரு சிறப்பு அம்சங்களை, ஒரு சிறந்த காரியங்களை நம்ம இருதயத்தில் நம்ம வைத்து கொண்டிருக்கிறோம்? அல்லது அந்த வெளியே போன அந்த கெட்ட விஷயங்களுக்கு பிறகு எந்த ஒரு நன்மையான விஷயங்களும் நம்முடைய இருதயத்தில் சேர்த்து வைக்காமல் நாம ஒரு வெறுமையான இடமாக நம்முடைய இருதயத்தை நாம் வைத்திருக்கிறோமா? ஆண்டவர் இந்த உண்மையின் மூலம் சொல்றாரு, அப்படி நீங்க வெறுமையாக வைத்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு, ஒருவேளை அதைவிட மோசமான ஒரு நிலைமைக்கு கூட நீங்கள் திரும்ப கூடும் அப்படிங்கிறது தான் இந்த ஊமையில இயேசு கிறிஸ்து வலியுறுத்தக்கூடியவராய் இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவர் கெர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி என்ன செய்கிறாங்க? சுற்றித் திரிகிறான். பிரியமானவர்களே, பிசாசு ஒருபோதும் அவருடைய முயற்சியை அவர் கைவிடுவதில்லை அப்படிங்கிறத நீங்க கவனிங்க. he never stop. அவர் எப்பொழுதும் அவர் யாரை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு நிமிடமும் வகை தேடி அங்கு சுற்றி கொண்டு இருக்கக்கூடியவனாய் இருக்கிறான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நான் கிறிஸ்தவன் ஆகிவிட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, நீங்க ஒருமுறை ரட்சிக்கப்பட்ட பிறகு, நீங்கள் கிறிஸ்துவனாக மாறின பிறகு சாத்தான் உங்களிடத்துல வரமாட்டான் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாதுங்க? நம்ம சொல்ல முடியாது. அவன் நம்மை சுற்றி திரியக்கூடியனாய் இருக்கிறான். நம்மை சுற்றி அநேக காரியங்களை அவன் செய்து கொண்டு இருக்கக்கூடியனாய் இருக்கிறான். நம்மை எப்பொழுது வீழ்த்தலாம் என்று அவன் எப்பொழுதும் வகை தேடி அங்கு சுற்றி திரியினாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, ஒரு பிசாசினுடைய சாத்தனுடைய தந்திரத்தை நாம் பெரும்பாலும் நாம் குறைவாக மதிப்பிடுகிறோம். அப்படி மதிப்பிடக்கூடாது. நாம் சாத்தானுக்கு மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24 அடுத்த காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பின்பு அது அந்த அசுத்தாவி நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி வந்து அந்த வீடு வெறுமையாகவும் ஜோடிக்கப்பட்டதாயும் அலங்கரிக்கப்பட்டதாயும் இருக்கதை கண்டு. அப்போ இந்த வசனத்துல ஒரு வீடு என்பது குடியிருப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அந்த வீட்டில் நீங்கள் எதையாவது என்ன செய்ய வேண்டுங்க? வைக்க வேண்டும். இந்த இடத்துல அந்த அசுத்தாவி திரும்ப வந்து
நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் அப்படின்னு அது சொல்லுதாமா. அப்போ இங்கே வீடு அப்படிங்கிறது எதை பயன்படுத்துது அப்படின்னா, அந்த மனிதனுடைய இருதயத்தை, சாத்தான் மனிதனுடைய இருதயத்திலிருந்து போயிட்டு மீண்டும் அந்த சாத்தான் மனிதனுடைய இருதயத்தை அது வீடாக கருதி மீண்டும் வருவதற்கு என்ன செய்கிறாங்க, அங்கே ஆசைப்படுகிறான். அந்த சாத்தான் அவனை விட்டு போன பிறகு மீண்டும் வரும் பொழுது அந்த வீடு எப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒன்று வெறுமையாக இருக்குது, ஒன்று ஜோடிக்கப்பட்டதாக இருக்கிறது, இன்னொன்று அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது சில நேரங்களில் ஒரு வீட்டு கட்டுமான பணியை நம்ம பார்க்கக்கூடியதாக இருப்போம். அப்போ அந்த வீடு அழகா அங்கே கட்டப்பட்டிருக்கும். அந்த வீடு கட்டப்படுவது நாளைக்கு அப்படியே யாரும் குடியில்லாமல் சும்மா விடுவதற்கா அப்படின்னா கிடையாது. ஒரு வீடு கட்டப்படுகிறது என்றால் அந்த வீடு ஒருவர் குடியிருப்பதற்காக என்ன செய்யப்படுதுங்க, அது கட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு வீடு எப்பொழுதும் என்ன இருக்கக்கூடாதுங்க, வெறுமையாக அது இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்ட பிறகு தங்களுடைய இருதயத்திலிருந்து கெட்ட விஷயங்களை எடுத்து போட்ட பிறகு மீண்டும் ஒரு நன்மையான விஷயத்தை வைக்காமல் அந்த வீட்டை, இருதயம் என்கிற வீட்டை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கு வெறுமையாக வைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு வீடானது ஒரு நல்ல வாடகை வீடு, குடியிருப்பவர்களால் அது என்ன செய்ய வேண்டுங்க, அது இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம வீடுகள் அநேக நேரம் வாடகைக்கு விடப்படும். அந்த வாடகைக்கு விடப்படக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்கிறாங்களா, கெட்டவர்களாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சு தான் வாடகைக்கு விடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு. ஒரு குட் டெனன்ட் அந்த பேட் டெனன்ட். ஒரு நல்ல வாடகைக்கு இருக்கக்கூடியவர்களை தான் அநேகர் குடி பார்த்து அங்கே தங்களுடைய வீட்டில் வசிப்பதற்கு அவர்கள் அனுமதி தருவார்கள். ஒரு கெட்ட வாடகையார்கள், ஒரு கெட்ட டெனன்ட் உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வாடகைக்கு வைத்தீர்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய வீட்டை என்ன செய்வார்கள், சேதப்படுத்தக்கூடியலாம் இருப்பார்கள். எனக்கு தெரிந்த ஒரு முறை ஒரு வாடகைக்கு இருந்த ஒரு குடும்பமானது அந்த வீட்டை சரியாக பாதுகாக்காமல் அந்த வீடு தீப்பற்றி அது வேஸ்ட்டாக போகிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, மிகுந்த அலட்சியமாக இருந்தாங்க. அந்த வீடு எரிஞ்சதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, ஏன்னா அது அவங்களுடைய வீடு இல்லை. ஆனால் அந்த வீடு எரிந்ததற்குண்டான செலவை எல்லாம் யார் செய்ய வேண்டியதாக இருந்ததுங்க, அந்த வீட்டினுடைய ஓனர் செய்ய வேண்டியதாக இருந்தது. பிரியமானவர்களே, அதே போலதான் இன்றைக்கு உங்களுடைய வீட்டில், உங்களுடைய இருதயமாகிய வீட்டில் யாரை குடி வைக்கணும் அப்படிங்கிறதுல மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சாத்தான குடி வைக்கிறீங்களா, உங்களுடைய இருதயமும் நீங்களும் உங்களுடைய ஆத்மாவும் அழிந்துவிடும் அப்படிங்கிறதுல மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்க. ஒருவேளை உங்களுடைய இருதயமாகிய வீட்டில் தேவனை நீங்கள் குடி வைக்கிறீங்களா, உங்களுடைய வீடு பாதுகாப்பாக அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ நீங்கள் தான் என்ன செய்யணுங்க, அதைய சரியானதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய வீட்டில் என்ன செய்ய முடியாதுங்க, தேவனையும் குடி வச்சுட்டு சாத்தானையும் நாம் என்ன செய்ய முடியாதுங்க, நாம் குடி வைக்க முடியாது. இன்றைக்கு அநேகருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன செய்யுதாங்க, இதுதான். இன்னைக்கு நமக்கு பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்ததா, ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம கடவுளும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், கடவுளின் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் சோதனையும் உலக காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம பிசாசை போல அவனுடைய சேவைகளை தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய இருதயத்துல நாம தேவனுக்கும் சாத்தானுக்கும் நாம் என்ன செய்ய முடியாதுங்க, ஒரே நேரத்துல நாம் இடம் கொடுக்க முடியாது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நீங்கள் உயிருள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அசுத்தமானதை தொடாதீர்கள், நான் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் உங்களுக்குள்ளாக இருப்பதால் நீங்கள் அசுத்தமானதை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். அப்போ தேவன் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அசுத்தமான காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. அசுத்தமான காரியங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது தேவன் நமக்குள் இருக்க மாட்டார்.
அதே தான் மத்தேயு 6:24 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, எவனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். உங்களால் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. யூ cannot serve two masters. நீங்க 2 எஜமான்களுக்கு என்ன செய்ய முடியாதுங்க, நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. நீங்க கடவுளுக்கு சேவை செய்வீர்களா அல்லது பிசாசுக்கு சேவை செய்வீர்களா? நீங்கள் கடவுளுக்கா அல்லது சுயாதீனத்திற்கா? நீங்கள் யாருக்கு சேவை செய்ய போகிறீர்கள்? யார் உங்களுக்கு எஜமானராய் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறத நீங்களே சிந்தித்து பாருங்கள். அப்ப அந்த அசுத்தாவி என்ன செய்யுதுங்க, தான் விட்டு வந்த வீட்டுக்கு நான் திரும்ப போய் நான் அதை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வெறுமையா இருந்தது, அது அலங்கரிக்கப்பட்டதா இருந்தது, ஜோடிக்கப்பட்டதா இருந்தது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அது சுத்தம் செய்யப்பட்டதா இருந்தது. தீமை இருந்த இடத்துல நன்மைகள் எதுவும் வைக்கப்படாமல் இருந்தது. பிரியமானவர்களே, நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் ஒரு விபச்சாரத்தை தவிர்ப்பது மாத்திரம் போதாது, அதற்கு பதிலாக நாம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். நாம ஒரு தீய பழக்கத்தை நாம விட்டு விடுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அந்த தீய பழக்கத்திற்கு பதிலாக நாம வேற என்ன செய்கிறோம்? ஒரு மதுபான கடைக்கு செல்வதை நாம நிறுத்தி விடுவது மாத்திரம் போதாது, அதற்கு பதிலாக நாம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி நாம் அவர்களையும் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவதுதான் ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதலாம் இருக்குது. அப்போ நம்முடைய வீட்டை நாம வெறுமையா வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படின்னா இந்த வீட்டுல இருந்த அசுத்தமான ஒரு விஷயத்தை நாம செஞ்சுட்டு இருந்தோம், அந்த செஞ்சதை நாம விட்டுட்டோம். அதை விட்டுட்டு நாம சும்மா இல்லாம அந்த இடத்தை நிரப்புவதற்காக நாம வேற எந்த ஒரு நற்காரியங்களை நாம் செய்து அந்த இடத்தை நாம நிரப்பக்கூடியலாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயமாகிய ஒரு வீட்டை நாம எதுவுமே செய்யாம நன்மையினால் நாம நிரப்பாமல் இருப்போம் என்றால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதும் என்ன செய்ய முடியாதுங்க, நம்ம வளரவே முடியாது. அப்போ ஆண்டவர் இந்த ஊமைகள் மூலமாக நாம் இதயத்தை பாதுகாப்பதனுடைய அவசியத்தை, இதயமாகிய வீட்டை பாதுகாப்பதனுடைய அவசியத்தை அவர் விளக்கக்கூடியலாம் இருக்கிறார். இதற்கு யூதாஸ் ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்கிறார். யூதாஸ் என்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷனாக இருந்தார். அவர் அற்புதங்களை செய்தவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவோடு அவர் வாழ்ந்தவராக இருந்தார். ஆனாலும் அவரால் என்ன செய்ய முடியலைங்க, தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக வைத்திருக்க முடியல. ஏன் அப்படின்னா பண ஆசை அவருக்குள்ளாக வந்தது. பணத்தின் மீது அவர் ஆசைப்பட்டவராக இருந்தார். பண ஆசை அவருக்குள்ளாக சாத்தானு நுழைவதற்கு அங்கே இடம் கொடுத்ததை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவேதான் யூதாஸ் காரியத் 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருங்க, அவர் காட்டி கொடுத்தார். அப்போ யூதாஸ் காரியத்தை நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். நாம எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தாலும் தீய எண்ணங்களும் பண ஆசை, பேராசை போன்ற ஆசைகள் நம்முடைய இருதயத்துல வரும் பொழுது அது நமது வீழ்ச்சிக்கு ஒரு வழிவகுத்தது, வீழ்ச்சிக்கு அது ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எச்சரிக்கையாக தருகிறார். எபேசியர் 6:12 சொல்லும் பொழுது நமக்கு ஒரு ஆன்மீக போர் இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமது போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாறாக துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ நமக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு போரை வச்சிருக்கிறார். இந்த ஒரு போரானது துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டோ அல்லது வாள்களை கத்திகளை எடுத்துக்கொண்டோ செய்யக்கூடிய ஒரு போர் அல்ல, மாறாக இது ஒரு ஆவிக்குரிய ஒரு போராக இருக்கிறது. சாத்தானை வெல்ல தேவன் நமக்கு கொடுத்த ஆயுதம் ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தை வைத்துதான் நாம் இந்த போரை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. மாம்சிச்சைகளாக இருக்கட்டும், இந்த உலகத்துக்குரிய பாவ காரியங்களா இருக்கட்டும், இவை எல்லாவற்றையும் நாம் எதிர்த்து போராடுவதற்கு, நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைத்திருப்பதற்கு நாம் தேவனுடைய வசனத்தை வைத்து ஆவியின் பட்டயத்தை வைத்து நாம் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் 1 யோவான் 4:4 சொல்லும் பொழுது உங்களுக்குள் இருப்பவர் பெரியவராய் இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் என்னவா இருக்கிறாருங்க, பெரியவராய் இருக்கிறார். அப்போ தேவன் ஆவியினுடைய பட்டயத்தை எடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறாரு. தேவன் நம்முடைய பக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் யார்? உங்களை ஒருவராலும் என்ன செய்ய முடியாதுங்க,
வெல்ல முடியாது. ஆகவே உங்களுடைய வீட்டை, இதயத்தை தேவனுடைய வார்த்தைகளினால் நீங்கள் நிரப்பும் பொழுது நாம் சாத்தானுக்கு எதிர்த்து போராட முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. கடவுளின் பிள்ளையாக இருப்பது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாதுங்க, போதாது. ஐ எம் ஜஸ்ட் எ கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுல நத்திங், அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வெறுமனே கடவுளின் பிள்ளையாக மாறிவிட்டால் மாத்திரம் போதாது, ஒரு ஆவிக்குரிய சரியான வளர்ச்சி நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுவது அப்படிங்கிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வலியுறுத்துகிறார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வளர முயற்சி செய்யாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடியதாக இருப்போம். அப்ப இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம செய்வதற்கு நம்முடைய இருதயத்தை நாம பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவர்களாக மாறின பிறகு ஆரம்பத்தில் ஆர்வமாக இருப்பார்கள், மிகுந்த விசுவாசத்தோடு இருப்பார்கள். ஆனால் அப்படியே நாட்கள் வர வர அவருடைய விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய இருதயத்தை காத்து கொள்ள தவறியதுதான். நல்ல விஷயங்களுக்கு நடுவே தீமையை ஊடுருவ அனுமதித்ததுதான் அவர்கள் வழிவிலகி போவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. மத்தேயு 12:45 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்பொழுது அது போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய பிந்தின நிலைமை முந்தின நிலைமையை பார்க்கலும் கேடுதலாக இருக்கும். இந்த பொல்லாத சந்ததிக்கும் அப்படியே சம்பவிக்கும். அப்போ தங்களை மிகவும் ஆன்மீகவாதிகள் என்று நினைத்து யூதர்களை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு பதிவு செய்கிறார். அப்போ இந்த யூதர்களும் அந்த ஆன்மீகவாதிகளும் தங்களுடைய வீடானது சுத்தமாக இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அவர்கள் சுத்தமாக இருக்குதுன்னு தான் நினைச்சாங்களே தவிர இயேசு கிறிஸ்துவை அவருடைய இருதயத்தில் அவர்கள் என்ன செய்யலைங்க, அவர்கள் அனுமதிக்கவில்லை. அப்போ இயேசு அவர்களிடம் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நீங்க அடையாளங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், ஆகவே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை நான் தரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடையாளத்தை எதிர்பார்க்காதீங்க, அற்புதங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. மாறாக உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய நன்மையான விஷயங்களை நீங்க நிரப்பவில்லை என்றால் நீங்க என்ன செய்யப்படுவீர்கள், நீங்க அழிக்கப்படுவீர்கள். அப்போ தீமை செய்வதை நிறுத்துவது மட்டும் போதாது, அதற்கு பதிலாக நன்மையை செய்ய நாம முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில நாம நன்மை செய்யவில்லை என்றால் நாம் அங்கு சேதப்படக்கூடியலாம் இருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் எந்த தவறும் செய்வதில்லை, நான் பொய் சொல்றதில்லை, நான் திருடுறதில்லை, நான் எந்த ஒரு தப்பும் செய்யறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க எந்த ஒரு தவறும் செய்யலை அப்படின்னா நீங்க எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே கேட்கக்கூடியலாம் இருக்கிறார்கள். வாட் யூ ஆர் டூயிங். நீங்கள் வேதத்தை படிக்கிறீர்களா? நீங்கள் ஆராதனையில கலந்து கொள்கிறீர்களா? நீங்கள் எழுந்து போனவர்களுக்கு சத்தியத்தை சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்களா? விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் நீங்கள் உதவி செய்கிறீர்களா? கிறிஸ்துவை போல தினமும் வாழ நீங்கள் முயற்சி செய்கிறீர்களா? பிரியமானவர்களே, இந்த பொய் பேசல, திருடல, நான் தவறு செய்யலைங்கிறது மாத்திரம் போதாது, அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா இதையெல்லாம் செய்யும் பொழுதுதான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளரக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் சபையில் இந்த ஒரு விஷயம்தான் சோகமான ஒரு விஷயமாக இருக்கிறது. என்ன அப்படின்னா மக்கள் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள், ஆனால் அதன் பிறகு எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஒரு பிறந்த குழந்தையை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 21 இன்ச்சு அந்த குழந்தை இருக்குது அப்படின்னா 8 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த குழந்தை அதே நீளத்தில் இருந்தால் நாம் என்ன செய்வோங்க, கவலைப்படுவோம். அந்த குழந்தையை டாக்டர் இடத்துல எடுத்துக்கொண்டு போய் நம்ம பார்ப்போம், இந்த குழந்தையுடைய உடம்புல ஏதோ வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்கிறோம், அதில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம போய் வளர்ச்சி எதிர்பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு குழந்தையினுடைய சரீரத்தில் நம்ம வளர்ச்சி எதிர்பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ச்சி என்பது அவசியமாக இருக்கிறது. வாரம் வாரம், மாதம் மாதம் அல்லது ஆண்டு ஆண்டு என்று நம் ஆன்மீக ரீதியில் நாம் என்ன செய்யணுங்க, நாம் வளர்ந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடந்த காலம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த கடந்த காலத்தை விட இந்த ஆண்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ந்திருக்கிறேன்னு பாருங்க. ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எந்த வளர்ச்சியும் வளரவில்லை என்றால்
ஏதோ ஒரு தவறு உங்களுக்குள்ளாக இருக்குது. அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறாரு. அந்த அசுத்தாவி போயிட்டு திரும்ப வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி அலங்கரிக்கப்பட்ட ஜோடிக்கப்பட்டதாக இருக்குது. அது என்ன செய்யுதுங்க? அது பார்க்குது. அப்போ அதை பார்த்துட்டு அதை என்ன செய்தாமாங்க? திரும்ப போய் தன்னிலும் கொள்ளாத 7 ஆவிகளை அதை என்ன செய்தாமாங்க? அங்கே கூட்டி கொண்டு வருது. அப்போது சாத்தான் உங்களை விட்டு போவதில்லை. அவன் போயிட்டானா திரும்ப வரமாட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் உங்களை தாக்கி கொண்டே இருப்பான். எப்படியாச்சும் உங்களுக்குள்ளாக வர அவன் முயற்சி செய்து கொண்டிருப்பான். அப்போ நம்முடைய வீட்டில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராம அந்த இருதயத்தை எம்டியா வெறுமையா வச்சிருந்த அப்படின்னா அவன் மீண்டும் நமக்குள்ளாக வந்து வாசம் செய்து நம்முடைய முன்னிலைமை என்ன செய்யுங்க? நம்முடைய முன்னிலைமை அங்கு மிகவும் கேடுதலாக அவன் மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ நம்முடைய வீட்டை சுத்தம் செய்தல், பழையவற்றை ஒழித்தல் அப்படிங்கிறது மிக அவசியம். இதை வேதவசனத்தில் சொல்லும் பொழுது ஏசாயா 1:14 சொல்லும் பொழுது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தீமை விட்டு விலகுவது என்பது ஆன்மீக ரீதியில் நம்முடைய வீட்டை, இருதயத்தை சுத்தம் செய்வதற்கு சமம். அப்போ வெறுமையே போதாது, தீமையை மட்டும் விட்டொழித்தல் நம்முடைய போகாது, நம்முடைய இருதயத்தை காலியாக வைத்திருப்பது போதாது, அது மிகவும் ஆபத்தானது. மாறாக அந்த இடத்துல நம்ம நன்மையானதை என்ன செய்யணுங்க? நிரப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ நாம என்ன நல்லது செய்கிறோம்? நாம நியாயத்தை தேடுகிறோமா? ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்கிறோமா? திக்கற்றவர்களுக்கு நாம நீதி செய்கிறோமா? எப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்து நம்முடைய இருதயத்தை நாம் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம்? கொலோசியர் 1:3 சொல்லும் பொழுது மேலானவைகளை தேடுங்கள் அப்படின்னு வேதனாக சொல்லுகிறது. அவை நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுதுന്നുண்டானால் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவிலே நாம் என்ன செய்யணுங்க? நாம் தேட வேண்டும். அப்போ பழைய சுபாவங்களை நாம் அழித்து விட்டு அதே இடத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்காமல் மாறாக நாம் மேலானவைகளை தேடி நம்முடைய இருதயத்தை நன்மையினால் நாம் நிரப்ப வேண்டும். ரோமர் 6:16 நீதியின் அடிமைகள் நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்று என்ன செய்துங்க? வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ பாவத்திற்கு அடிமையா இருந்தால் நமது முடிவு என்னவா இருக்குங்க? மரணமா இருக்கும். தேவனுடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்தால், அவருடைய நீதிக்கு அடிமையாகி பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? அங்கே மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்போ 2 பேதுரு 2:20-22 பின்வாங்கி போதலினுடைய ஆபத்தை குறித்தும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் சத்தியத்தை அறிந்து உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து தப்பி வந்து பிறகு மீண்டும் அதே பாவங்களில் சிக்கிக்கொண்டால் அவருடைய நிலைமை ஆரம்பத்தில் இருந்ததை விட மிகவும் மோசமானதாக இருக்கும் என்பதை இந்த 2 பேதுரு 2:20-22 சொல்லப்படுகிறது. அப்போ இங்க ஒரு முக்கியமான கொள்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒருவரின் பிந்தின நிலைமை முந்தின நிலைமை விட மோசமாக வாய்ப்பில் இருக்குது. இதுக்கு 2 உதாரணத்தை இங்கே வேதனாக சொல்லுது. ஒன்று, நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புவது போலவும், கழுவப்பட்ட பற்றி மீண்டும் சேற்றில் புரளுவதற்கு அது திரும்பும் போல என்ற 2 ஊமை இங்கு பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் சத்தியத்தை அறிந்தும் அதிலிருந்து விலகி விட்டார்கள், கிறிஸ்துவை பின்பற்றுவதை நிறுத்திவிட்டு மீண்டும் பாவ வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்கள் என்றால் அவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கையை விட அவர்களுடைய பிந்தின வாழ்க்கை மிகவும் என்னவா இருக்குங்க? அது மோசமா இருக்கும் அப்படிங்கிறத வேதனாக சொல்லுது. அப்ப இந்த வேத வசனமானது ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் எப்போதும் ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தவறு அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்துகிறது. ஒன் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட். பிரியமானவர்களே, there is a chance that you and me can fall. நீங்களும் நானும் விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கு என்ன இருக்குதுங்க? அநேக வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? அங்கு நமக்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு கடவுளுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு உறுப்பினர் மீண்டும் பாவத்திற்கு திரும்ப செல்லும் பொழுது அதை இயேசு எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறதா இந்த வசனத்தில் பேதுரு நமக்கு வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ சபையினுடைய ஒரு பகுதியாகவும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான ராஜ்யத்தின்
அங்கமாகவும் இருந்து அதை விட்டு மீண்டும் பாவத்திற்கு சென்றவர்களை பற்றி ஆண்டவர் அவர்களை பற்றிய பார்வை என்ன அப்படிங்கிறத காட்ட முடியுமா அப்படின்னா இந்த வசனம் அதே தான் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு காலத்தில் தூய்மையாக இருந்து மீண்டும் உலகத்திற்கு திரும்ப தேர்ந்தெடுத்து ஒரு கடவுளின் பிள்ளையை நிலையை எனக்கு காட்டுங்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த 2 பிக்சரை ஆண்டவர் காட்டுறாரு. ஒருவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு திரும்ப பாவ வாழ்க்கைக்கு போக முடியுமா அப்படின்னா இந்த 2 உதாரணத்தை ஆண்டவர் நமக்கு தராரு. ஒன்று, நாய் தான் கக்கினதை தின்றவும். அப்போ நாய் பொதுவாக என்ன செய்யும் அப்படின்னா அதுக்குள்ளே போய் ஒரு டைஜஸ்ட் ஆகலை, அதோடைய உடம்பை ஏற்றுக்கல, ஒரு அசுத்தமான காரியம் அதனுடைய வாய்க்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதை வாந்தி பண்ணி வெளியே போட்டுருமாமா. ஆனால் அதனுடைய சோகம் என்ன அப்படின்னா வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த வாந்தியும் அது என்ன செஞ்சிருங்க, திரும்ப போட்டுரும். அதே போல் இன்றைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டு அவளுக்குள்ளாக இருக்கிற தீமையை எடுத்து போட்டுறாங்க. ஆனால் மீண்டும் அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த தீமை என்ன செய்கிறாங்க, பாவ வாழ்க்கையை அவங்களுக்குள்ளாக கொண்டு வந்துடுறாங்க. அடுத்த ஆண்டவர் இங்கே உபயோகப்படுத்தக்கூடிய இன்னொரு ஊமை பன்றி, கழுவப்பட்ட பன்றி சேற்றுக்கு திரும்புவது போல. அப்போ நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால நம்ம என்ன செய்கிறோங்க, நம்ம கழுவப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆனால் மீண்டும் பாவம் என்கிற சேற்றில் நம்ம போய் என்ன செய்கிறோங்க, நாம் சேதப்படுத்தக்கூடியலாம் இருக்கிறோம். அப்போது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் மீண்டும் என்ன செய்ய முடியுங்க, அங்கு ரட்சிப்பிலிருந்து விழுந்து போக முடியும். 2 பேதுரு 2:14 விபச்சார மயக்கத்தால் நிறந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதலுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ இன்றைக்கு ஜனங்களுடைய கண்கள் எப்படி இருக்குது அப்படின்னா விபச்சார மயக்கத்தினால் நிறைந்தவைகளும். இன்றைக்கு பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு மயக்கமாக போதை போட்ட மாதிரி இருக்கிறாங்க. அடுத்தது பாவத்தை விட்டோயாதலுமாய் இருக்கிற கண்களுடையவர்கள். கண்கள்லேருந்து பாவம் அப்படிங்கிறது அவங்களை விட்டு போக முடியாத ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் உறுதியில்லாத ஆத்துமாக்களாய் இருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்டவர்களை சாத்தான் தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று வேதம் மக்களை குறித்து சொல்லுகிறது. அப்போ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய முடியுங்க, நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே சபிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படிங்கிறது அழைக்கப்படுது. யார் இந்த சபிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் நேர்மையான வழியை விட்டு விலகி தவறான வழியில் போனவர்கள் தான் சபிக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ ஒரு முறை அவர்களது வீடு சுத்தமாக இருந்தும் பெருக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தும் அங்கே சுத்தமான விஷயங்களுக்கு பதிலாக தொடர்ந்து அசுத்தமான விஷயங்களை ஒருவர் சேர்த்து கொண்டிருப்பார் என்றால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் பிளேயமின் வழியை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சரியானதை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக தவறானதை தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில தேர்வு செய்து அவர்கள் கடவுளின் பிள்ளைகளாக இல்லாமல் அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகளும் சபிக்கப்பட்ட பிள்ளைகளுமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12:21 சொல்வது போல நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணுங்க, ஒரு தீமையை நம்ம இடத்துலேருந்து வெளியே போகிறது மாத்திரமல்ல, அந்த தீமைக்கு நம்ம நன்மையினால் வெல்லணும். அந்த வெளியே போன தீமைக்கு பதிலாக ஒரு நல்லதை நம்முடைய இருதயத்தில் வைக்கும் பொழுதுதான் மீண்டும் அந்த தீமை என்ன செய்யாதுங்க, நமக்குள்ளாக வராது. அப்போ இயேசு கிறிஸ்து இதை தான் என்ன செஞ்சாருங்க, அன்றைய நாட்களில் போதித்தார். நீங்கள் அதை செய்தால் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் இதை செய்தால் வெற்றி பெறுவீர்கள், இல்லை என்றால் தோல்வி அடைவீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து போதித்தார். யோவான் ஸ்நானகன் போதித்தார், உங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுதுங்க, இதை செய்யாதீர்கள் என்று போதித்தார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் தங்களை என்ன செய்து கொள்ளுங்க, அவர்கள் சுத்திகரித்து கொள்ளவில்லை. யோனா நீ சொல்வது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. இயேசுவே நீ சொல்வது எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் கூறினார்கள். அன்றைக்கு இருந்த ஜனங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவும் யோவானும் சொன்ன சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக ஜனங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வழியை செமைப்படுத்துங்கள், உங்களுடைய இருதயத்தை செவைப்படுத்துங்கள், நன்மையானதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானனுக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியுங்களா? யோவான் ஸ்நானகன் சொன்னாரு, என்ன சொன்னாருங்க,
யோவான் ஸ்நானகன் போய் சொன்னார், நீ உன்னோட சகோனுடைய மனைவியை வைத்திருப்பது, ஏறுதலும் சொன்னார், உன்னுடைய சகோனுடைய மனைவி வைத்திருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொன்னார். கடைசியில் அவர் என்ன செய்யப்பட்டாருங்க? அவர் கொல்லப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் போய் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, மாயக்காரரே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, உங்களுடைய வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்துங்க சொன்னாங்க. அவர்களும் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? அங்கு கொன்று போட்டார்கள். பிரியமானவர்களே, வீடு சுத்தமான பிறகு நாம் நல்ல விஷயங்களை அங்கே வைக்க வேண்டும். பிலிப்பியர் 4:8 பவுல் சொன்னதை கவனிங்கள். உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், நீதியுள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தியுள்ளவைகள், புண்ணியமும் புகழும் உண்டாயிருந்தால் அவைகளையே நீங்கள் என்ன செய்யுங்கள்? சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போது உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் யார்? கடவுளின் பார்வையில் உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தில் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவனுடைய இருதயம் இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. மத்தேயு 7 மற்றும் மார்க் 7 வேதம் ஒரு வார்த்தையை முன்வைக்கக்கூடியதாய் இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் செய்யும் எல்லா தீய காரியங்களும், விபச்சாரமாக இருக்கட்டும், கொலையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட தீமையாக இருக்கட்டும், எல்லா தீமையும் எங்கிருந்து வருதுங்க? அவனுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்குது. அப்போது ஒரே நிமிஷம். அப்போது நம்முடைய இருதயத்திலிருந்து பொல்லாங்கான எல்லா விஷயங்கள் வரும் பொழுது நம்முடைய இருதயத்தை நாம் என்ன செய்யணுங்க? நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை நாம் வெறுமையாக வைக்காமல் நம்முடைய இருதயத்தில் நன்மையான விஷயங்களினால் நாம் நிரப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி பிரியமானவர்களே, இந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பார்த்து இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். முதலாவது, இந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம், சிலர் தங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்திக் கொள்ளவே மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து யூதர்களை சுத்தப்படுத்த முயன்றால், ஆனால் அவர்கள் என்ன செய்யலைங்க? அவர்கள் சம்மதிக்கவில்லை. பவுல் சிலரிடம் பிரசங்கித்த போது, நீங்கள் நித்திய ஜீவனுக்கு உங்களை அபாத்தராக எண்ணுகிறீர்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யலைங்க? சுத்தப்படுத்த விரும்பவில்லை. இன்றைக்கும் கூட அநேகர் அப்படியாதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் சுத்திகரிப்பதற்கு நாம் முயற்சி எடுப்பதில்லை. இரண்டாவதாக, சிலர் தங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவதில்லை. அவர்கள் வெளியேற்றிய அந்த சிறிய தீமைக்கு பதிலாக பெரிய அளவில் கிறிஸ்துவை என்ன செய்வதில்லை? பின்பற்றுவதில்லை. எனவே அவர்கள் மீண்டும் பழைய உலகத்திற்கு திரும்ப சென்று விடுகிறார்கள். அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். மூன்றாவது, நல்ல எண்ணம் கொண்டவர்களாலும் நரகம் நிரப்பப்படக்கூடியதாக இருக்கிறது. நான் இன்னும் அதிகமாக பைபிளை வாசிப்பேன், விதைகளுக்கு உதவுவேன், என் திறமைகளை வளர்த்துக்கொள்வேன் என்று நினைத்தவர்களும் நரகம் நிரப்பப்படும். ஏன் அப்படின்னா, அவங்க நினைக்கிறாங்க ஆனால் எதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நான்காவது, ஆரம்ப நிலையை விட பிந்தின நிலைமை மோசமாக இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்குது. இதை 2 பேதுரு 2 நாம் வாசித்து கற்றுக்கொண்டோம். ஐந்தாவது, நம் உடல்கள் கடவுளுக்கு சொந்தமானவைகள், நமக்கு சொந்தமானவைகள் அல்ல. ஆறாவதாக, மாம்சத்தின் செயல்களை நாம் ஒடுக்க வேண்டும், ஆவியின் கனிகளை நாம் சேர்க்க வேண்டும். தீயவற்றை மட்டும் அகற்றுவதோடு இல்லாமல் அதற்கு பதிலாக நன்மையானவைகளை நாம் சேர்க்க வேண்டும். ஏழாவதாக, நாம் ஆண்டவருக்காக இருக்கிறோம் அல்லது அவருக்கு எதிராக இருக்கிறோம். 2 ஒன்று அவர் பட்சத்தில் இருப்போம், இல்லைன்னா அவருக்கு எதிரான இடத்துல நாம் இருப்போம். எட்டாவதாக, நாம் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் கடவுளையும் பிசாசையும் ஒரே நேரத்தில் என்ன செய்ய முடியாதுங்க? சேவிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஒருவரை சிநேகித்து மற்றவரை பாய்க்க நேரிடும். இவை எல்லாவற்றையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பாக நாம் நம்முடைய இருதயத்தை வெறுமையாக வைக்காமல் நம்முடைய இருதயத்தை நன்மையால் நிரப்புவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.